வந்துட்டான்டா கட்சிக்காரன் தமிழ்னு கொடியே தூக்கிட்டு. அப்படி தானே நினைக்கிறீங்க? உலகத்துக்கே இப்போ தெரியும் தமிழ் தான் முதல் மொழின்னு. ஸோ நான் இங்கே தமிழை பற்றி பேச வரல. என்இபி பாலிசி உண்மை நிலவரம் என்னன்னு பார்த்துருவோமா? என்இபி பாலிசி கொண்டு வரத்துக்கு முக்கிய நோக்கம் 1. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அதாவது இந்தியா முழுவதும் பள்ளி கல்வி முடிச்சுட்டு உயர்கல்விக்கு சேர்ற மொத்த மாணவர்கள் சேர்க்கை விகிதத்தை 2035 ஆண்டுக்குள்ள 50% உயர்த்துவது. 2022 கவர்மெண்ட் டேட்டா படி மொத்த இந்தியாவோட ஆவரேஜ் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 28.4%. ஆனால் நம்ம தமிழ்நாடு 47%. இவங்க ஃபிக்ஸ் பண்ண 50% ஆல்மோஸ்ட் அடைஞ்சாச்சு. அப்போ அதிக சேர்க்க உள்ள நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுக்கு இந்த என்இபி பாலிசி? 2. ரீஜனல் லாங்குவேஜஸை வளர்ப்பதற்கு அப்படின்னு பாலிசி ரிப்போர்ட் சொல்லுது. சரி, ரீஜனல் லாங்குவேஜஸ் வளர்க்குறதுனா 1971 முதல் 2011 சென்சஸ் டேட்டா படி எந்த மொழி அதிகம் பேசப்படுது அப்படின்ற சதவிகித அளவுப்படி பார்த்தா இந்தி தவிர மற்ற எல்லா மொழிகளும் பின்னடைவு தான் அடைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு 1971 முதல் 2011 சென்சஸ் டேட்டா படி இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையில் மராட்டி பேசுகிறவங்க 7.61% இருந்து 6.86%, தெலுங்கு பேசுகிறவங்க 8.16% இருந்து 6.7% குறைஞ்சிருக்காங்க. அப்படி இந்த பாலிசியில் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே ரீஜனல் லாங்குவேஜஸ் வளர்ந்துருக்கா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. 3. மும்மொழி கொள்கையோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு கிளாஸில் 50 மாணவர்கள் இருந்தால் 50 பேரும் ஆளுக்கு ஒரு மொழி படிக்க ஆசைப்பட்டா எப்படி கற்றுக் கொடுப்பீங்க? அதில் எவ்வளோ பெரிய நடைமுறை சிக்கல் இருக்குது. இது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். இதனால அப்புறம் என்ன ஆகும்? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வாத்தியார் போட முடியாதுப்பா. அதனால வேற வழியே இல்லை, நீங்கள் எல்லாரும் ஹிந்தி கற்றுக்குங்கன்னு வந்து நிற்கும். ஓ, இதுக்கு பேர் தான் ஹிந்தி திணிப்போ? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி சொல்றா அந்த கெட்டப்புக்கு என்னடா மரியாதை? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்டதாண்டா உன்னை ஃபாலோ பண்ணு. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. 4. இப்போ இருக்கிற ஏஐ காலத்தில் மொழிலாம் ஒரு தடையே கிடையாது. ஏன், நம்ம மோடி வெளிநாடு பயணங்களில் அவ்வளோ பெரிய ப்ரெஸ் மீட்டில் ஹிந்தியில் பேசி டிரான்ஸ்லேட்டர் டெலிப்ராம்டர்னு வச்சு சமாளிக்கலையா? அப்படி இருக்கிற பட்சத்தில் வட இந்தியாவுக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனால் அதை சமாளிக்க முடியாதா என்ன? எல்லாத்துக்கும் மேலே இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டில் இன்னைக்கு நேற்றுன்னு போராட்டம் நடக்கலை. 1938 தமிழ் மொழியை விட்டு கொடுக்க கூடாதுன்னு இந்தி திணிப்புக்கு எதிராக உயிரை கொடுத்து போராட்டம் பண்ணிய மாநிலம் தமிழ்நாடு. அண்ணா கொண்டு வந்த இருமொழி கொள்கையை நம்ம தமிழ்நாடு ஒருபோதும் விட்டு கொடுக்காது. நாங்கள் சொல்கிறத நீங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா இந்தி திணிப்பை எதிர்த்து நில்லுங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.